ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியாக வந்திருக்கா கஷ்டமாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுபோல் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதெல்லாம் மறக்காமல் வந்து கண்டிப்பாக பண்ண பாருங்கள். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னாலும் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்ளோனோட இதனால் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆனால் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி டேப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். இந்த எக்ஸாமே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதேமாரி நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர் பண்ணது நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ணுறது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சிருந்தால் தான் உங்களால் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு எக்ஸாம் எழுத போகிறப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பரில் மார்க் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அதனால் வந்து நல்லா பேப்பர் ப்ரெசன்டேஷன் அது போக நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு ரீகால் பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை அதுக்கடுத்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னாலும் டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டைம் வந்து கரெக்டாக வந்து கீப் பண்ணிங்க அப்படின்னா அதிக மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடைசி நேரத்தில் எல்லாமே பார்க்குறப்போ நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கவர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸு ஈஸியாக தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா யாரும் ஃபீல் பண்ணாங்க. அடுத்த எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சந்திப்போம்.